அதில் என்னன்னு சொன்னால் 58வது இலக்கத்தில் ஹிஸ்னுல் முஸ்லிமில் பார்க்கலாம். அத்துஆஉ, இந்த நாங்கள் வந்து முடிச்ச இடம் வந்து தாசியா, ஆறுதல் சொல்லுதல். ஆறுதல் சொல்ற சம்பந்தமாக தான் என்ன செஞ்சோம், நம்ம முடித்தோம். 58வது தலைப்பு அத்துஆஉ இந்த இத்காலில் மையத்தி அல் கப்ர, கபரிலே மையத்தை நம்ம வைக்கிற நேரத்தில் ஓதுகின்ற துஆ என்ற தலைப்பில் 58வது செக்ஷன் ஒரு தொகுத்த. இதில் 58 வகை நம்ம உதாரணமாக தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டியவைகள், ருக்கூல் ஓத வேண்டியவைகள், சுஜூதில் ஓத வேண்டியவைகள் அப்படியே கேட்டகரைஸ் பண்ணதில் 58வது தலைப்பு தான் இது. அதில் 163வது இலக்கம் பிஸ்மில்லா வஅலா சுன்னதி ரசூலில்லா அப்படி என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆ வந்து பொதுவாக நிறைய பேர் நடைமுறையில் என்ன செய்கிறாங்க, இதை செய்து வருகிறார்கள். பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூல், அதாவது கபரில் வைக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு வைக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின் அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன், இதை செய்கிறேன் என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது அபூதாவுதில் 1046வது இலக்கத்தில் வருகிறது. 1046வது இலக்கத்தில் வருகிறது. அதுபோல இப்னு மாஜால 1550வது இலக்கத்தில் வருகிறது. அதே அபூதாவுதில் 3213வது இலக்கத்தில் வருகிறது. அதே போல் இமாம் நசாயியுடைய சுனனுல் குப்ரால 10861வது இலக்கத்தில் வருது. அதே போல் இமாம் தபரானி அவர்கள் துஆ என்ற ஒரு நூல் எழுதிக்கிறார். அதில் 1208வது இலக்கத்தில் வருகிறது. ஏன்னா இந்த எல்லா இலக்கங்களையும் சொன்னேன், அபூதாவுதில் ஒன்றை மட்டும் எழுதினா போதுமானது. 1046 இவ்வளோ இலக்கங்களை நான் ஏன் சொன்னேன்னு சொன்னால், இந்த எல்லா இடங்கள்லையும் ஹதீஸ் வந்து ஒரே மாதிரி வந்தாலும் கூட அறிவிப்பாளர் விஷயத்தில் சின்ன ஒரு மாற்றம் என்ன செய்கிறது, அதில் வாரத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அந்த மாற்றம் என்னன்னு சொன்னால், இதில் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்து நாஃபி அறிவிக்கிறார். நாஃபி வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலான்னு சொல்ற, அவரால் விடுதலை செய்யப்பட்டவர். அந்த நாஃபி வந்து பிரபல்யமானவர். இந்த நாஃபி வழியாக இந்த செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அதை அறிவிக்கிறார் வந்து ஹஜ்ஜாஜ் தான் என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தா என்றவர் அறிவிக்கிறார். இந்த ஹஜ்ஜாஜ் பின் அர்தா என்றவர் வந்து முதல்லிஸ், அதாவது தத்லிஸ் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாளர். இந்த இடத்துல அவர் அன் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சும் இருக்கிறார். அப்போ நம்ம ஆசிரியரை விட்டு அறிவிக்கக்கூடியவர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் ஒரு ஆசிரியரை சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. ஏன், விட்டு அறிவிக்கக்கூடியவர் இவர். தெளிவாக நான் கேட்டேன் என்று சொன்னால் மட்டும்தான் எடுக்கலாம். நான் கேட்டேன், அவர் எனக்கு சொன்னார் என்ன மட்டும்தான் எடுக்கலாம். ஆசிரியர்களை இவர் விடக்கூடியவர் அப்படி என்ற விமர்சனம் ஒருவருக்கு இருந்தால், நான் இவரை தொட்டும் அவரை தொட்டும் அப்படி என்று சொல்றது என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் வந்து ஒரு ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கலாம், விட்டு இருக்கலாம். அதுக்கு தான் தத்லீஸ்னு சொல்றது. இவர் இதில் என்ன செய்கிறாரு, இடம் பெறுகிறார். அதனால வந்து இந்த அறிவிப்பால் வரிசை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அறிவிப்பால் வரிசை பலகீனமானது. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், இப்னு உமரிடம் இருந்து நாஃபி அறிவிக்கிறார். நான் சொன்னேன், இதே நாஃபியாட்ட இருந்து இன்னொருவர் அறிவிக்கிறார், லைஸ் இப்னு அபி சுலைம் அப்படின்றவர். இந்த லைஸ் இப்னு அபி சுலைமும் வந்து பலகீனமானவர். இவர் வந்து எப்படி பலகீனம் அப்படி என்று சொன்னால், இவர் வந்து அதாவது இஹ்திலாத், அவர் வந்து இஹ்திலாத்தோடு சம்பந்தப்பட்டது. இஹ்திலாத்னு சொன்னால் கடைசி காலநிலையில் குழப்பம் ஆன, அதாவது அறிவிப்புகளில் வந்து தெளிவற்ற நிலையாகிய ஒரு அறிவிப்பாளர். எனவே நாஃபி இப்னு உமர்ட்ட இந்த நாஃபியிட்டிருந்து இந்த ரெண்டு பேரும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, பலகீனமாகிட்டு. ஆனால் பலமான 2 அறிவிப்புகள் வருது. அதில் ஒரு சின்ன வேற சிக்கல் ஒன்று இருக்குது. பலமான இந்த அறிவிப்பு, இதை நீங்கள் மறந்துடுங்க. இந்த அறிவிப்பை என்ன செஞ்சிருங்க, அதோட இதை வச்சு வச்சுட்டிக்காம அடுத்த அறிவிப்பு அது என்னன்னு சொன்னால், அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து அபு சித்தீக் அப்படி என்ற சிறவர் அறிவிக்கிறார். அபு சித்தீக் நாஜி அப்படி என்றவர் அறிவிக்கிறார். ஏற்கனவே நாஃபியா, இப்னு உமர்லாம் விட்டு நாஃபியிட்டு இருந்த 2 பேர், இந்த 2 பேருமே என்னது, பலகீனம். அடுத்து இப்னு உமர் ரலியல்லாஹு வழியாக அபு சித்தீக் நாஜி அப்படி என்றவர் அறிவிக்கிறார். இவர் இன்னொரு மாணவர், இந்த செய்திக்கு இன்னொரு மாணவர். இவர் வழியாக அறிவிக்கக்கூடியதில் உள்ள பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க. என்ன அதுன்னு சொன்னால், இந்த அபு சித்தீக் நாஜி யாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கேட்கிறவர் அபு சித்தீக் நாஜி. அவரிடமிருந்து கதாதா அப்படி என்றவர் கேட்கிறார். கதாதா இப்னு தஆமத் அஸ்-சதூசின்னு சொல்லுவாங்க. கதாதா என்றவர் இந்த செய்தியை கேட்கிறார். கதாதாவுக்கு ஒரு விமர்சனம் இது. என்ன விமர்சனம் சொன்னா, இந்த தத்லீஸ் ஆசிரியர்கள் என்ன செய்வார், விட்டுட்டு அறிவிப்பார். ஆனா பெரும் அறிஞர் கதாதா, ஹதீஸ்களை வந்து என்னது கடல் மாதிரி அறிவிச்ச அறிஞர்கள் ஒரு ஆள். ஆனா என்ன பிரச்சனை, அவரு இந்த தத்லீஸ் உள்ள பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. அதாவது ஆசிரியர்களை விட்டு அறிவிக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இப்னு உமர்ட்ட இந்த அபு சித்தீக் நாஜி
அபு சித்திக் அன்னாஜிட்ட இருந்து கதாதா அறிவிக்கிறார். கதாதாட்ட இருந்து ஹம்மாம் அப்படின்றவர் அறிவிக்கிறார். ஹம்மாம் அல்ல, ஹம்மாம், ஹம்மாம் என்றவர் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார் தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அறிவிக்கிறாங்க, கான இதா வதஅல் மையித ஃபில் கப்ர், கபர்ல மையத்தை வச்சிட்டான்னு சொன்னா பிஸ்மில்லா வ அலா சுன்னதி ரசூலில்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், சொல்லுவார் அப்படின்னு வருது. ஆனால் இந்த கதாதாட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய ஹம்மாமை தவிர ஷுபா அறிவிக்கிறாரு, அதுபோல ஹிஷாமத் தஸ்துவாய் அறிவிக்கிறாரு. இவங்களாம் பெரிய அறிஞர்கள். ஷோபா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிறேன். ஷோபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீத்னு சொல்லுவாங்க. இமாம் புகாரிக்கு சொல்ற மாதிரி அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல வந்து அமீருல் முஃமினீன் யாரு? ஷோபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ். அதே போல இமாம் புகாரி. ஷோபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் வந்து அறிவிப்பாளர் விமர்சனங்கள் அப்படி திறமையா. ஷோபாண்டா அவர் தான். இப்போ பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அபு சித்திக் அன்னாஜி, அபு சித்திக் அன்னாஜி இருந்து கதாதா, கதாதாட்டிலிருந்து ஹம்மாம் என்றவர் அறிவிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக. ஹம்மாம் அல்லாத ஷுபா, ஹிஷாமத் தஸ்துவாஇ போன்ற அறிஞர்கள் இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு போகல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்ல வச்சாங்கன்னா இப்படித்தான் என்ன செய்வாங்க. வஅலா சுன்னதி ரசூலில்லாஹ் வருதா, ரசூலுல்லாஹ்வோட சுன்னத் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லிக்கிறாங்க, சொல்லாமல் இல்லை. இந்த வார்த்தை இல்லாட்டியும் உதாரணமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா அலி முஹம்மத், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? அதை அப்படிதான் சொன்னாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா அலி முஹம்மத். ஐயுஹன் நபி என்ன கூட யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் ஐயோ நபி தான் என்ன செஞ்சாங்க, அது துஆண்டா அப்படி தான் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி வந்தால் அப்படி தான் சொல்லணும். ஆனால் வஅலா சுன்னத்தி ரசூலில்லா என்ற இந்த வார்த்தையுடைய மேலோட்டமாகவே அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவா சொல்ற டைம்ல ஓகே. ஆனால் கபர்ல வைக்கிற டைம்ல இப்படி சொன்னது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்க வாய்ப்பு தான் அதில் அதிகம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து நாஃபி அறிவிக்கிறாரு. நாஃபிட்டு இருந்து 2 பலகீனமான அறிவிச்சாங்க, அதை எடுத்துக்கொள்ள முடியாதாங்களே. ஆனால் இங்கே 2வது ஒரு அறிவிப்பால் வரிசை வருது. அது என்னன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அபு சித்திக் நாஜி என்றவர் அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து கதாதா என்றவர் அறிவிக்கிறாரு, கதாதாட்ட இருந்து ஹம்மாம் என்றவரை தவிர மற்ற எல்லாருமே என்ன செய்யறாங்க, அதாவது ஷுபா, ஹிஷாமத் தஸ்துவாயி இவங்களை எப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதா தான் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. இதனால அப்த் இப்னு ஹுமைத் என்ற ஹதீஸ் கலை அறிஞர், அவர் ஒரு முஸ்னத் ஒன்று அவருக்கு, முஸ்னத் அஹமது மாதிரி அவருக்கு ஒரு முஸ்னத். அவர் சொல்றாரு, கால யசீத் என்றவர் சொல்றாரு, லம் யர்ஃபா ஹாதல் ஹதீஸ அஹதுன் கைரு ஹம்மாம், ஹம்மாமை தவிர வேற யார் இந்த ஹதீஸை உயர்த்தவில்லைடா. ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செய்யல, கொண்டு போகல. யாரோட நிறுத்திட்டாங்க, இப்னு உமரோட நிறுத்திட்டாங்க. அப்படின்னா மௌகூஃப், வக்ஃப். மர்ஃபூண்டா ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகும். உயர்த்தலை யாரு, எல்லாரும் வக்ஃப் பண்ணிட்டாங்க. ஆனா உயர்த்தினவர் யாரு, ஹம்மாம் தான். அப்படின்னு பாருங்க, ஹதீஸ் கலையில் இது ஒரு அழகான ஒரு அணுகுமுறை. எல்லாரும் நம்பகமான அறிவிப்பாளர்கள். ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மாணவர்களை வச்சு என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இவர் தான் என்ன செஞ்சாரு, உயர்த்தினாரு, இவர் என்ன செய்யல, உயர்த்தல. அப்ப இது வந்து பலகீனம் பலத்தோட சம்பந்தப்பட்டதல்ல. ஹதீஸ் கலையில வந்து எல்லா செய்திகளையும் மத்தன ஆய்வு செய்யறதுக்குரிய ஒரு முறையில் ஒன்று தான் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இமாம் தாரகுத்னி என்ன சொல்றார் என்று சொன்னால், அதாவது இந்த மாதிரி வரக்கூடியதுல மர்ஃபூ அல்லாத அறிவிப்பு, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வரக்கூடிய அவருடைய சொந்த செயல் மாதிரி வரக்கூடிய செய்தி தான் என்ன செய்யறார் என்று சொன்னால் சவாப், வஹுவ சவாப், அதுதான் சரியானது அப்படின்னு. அப்படி என்று எடுத்துக்கொண்டோம்னா இது வந்து துஆக்களை நபித்தோழர்கள் நம்ம எப்படி கற்பனை பண்ண மாட்டோமோ அவர்களும் கற்பனை பண்ண மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இது வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து கேட்டு தான் அவர் செஞ்சிருப்பாரா என்று யோசிக்கிறோம்னு பார்த்தா அப்படி இதை எடுக்கல. ஏன்னா இதுல வந்து துஆவுடைய வார்த்தைகள் சராகத்தா இல்லை. பிஸ்மில்லா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கபர்ல வைக்கிற டைம்ல பிஸ்மில்லான்றது அது நம்ம பொதுவாக எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறோம் சொல்லுவோம். வாலா சுன்னத்தி ரசூலில்லா என்ற வார்த்தையும் கூட ரசூலுல்லாஹ்வோட சுன்ன அடிப்படையில் நம்ம நடந்து கொள்றோம் அப்படி என்றது வந்து என்னது, ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம என்ன செய்யலாம், பேச்சில் நம்ம சொல்லலாம். துஆவாக அது சொல்ல வேண்டிய அவசியம், பிஸ்மில்லா வாலா சுன்னத்தி ரசூலுல்லாஹ் நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வோட சுன்னத் அடிப்படையில் செய்யறோம். அவர் அரபு மொழியில் உள்ளவர், அரபு மொழியில் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். இது ஒரு துஆ என்ற அடிப்படையில் வந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எனவே இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்த செயலாக அறிவிக்கப்படுகிறது. அவர் கூட இது என்னது, மார்க்கத்துக்கு முரணான வடிவத்தில் என்ன செய்யல. இது நம்ம கபரில் வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்லணும் என்ற சொன்ன அடிப்படையில் உள்ள துஆவாக இதை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. நான் உங்களுக்கு 2 அறிஞர்களோட கூற்றை, அப்த் இப்னு ஹுமைத் அதுபோல என்ன இமாம் தாரகுத்னி சொன்ன கூற்றை உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரியாக வரக்கூடிய செய்தி என்பது பலகீனம் என்று தான் என்ன செய்யணும், நம்ம கொள்ளணும். அரபுலைக்கு சொல்லுவாங்க ஷாத், புறநடை, முறையான நடையை விட்டு
புறநடை என்ன செய்து வந்த ஒரு செய்தி.